நம்ம வாழ்க்கையில ஒருத்தரை நம்பி மனசு திறந்து நம்ம எல்லா விஷயத்தையும் பேசுவோம். ஆனா அதே அவங்க நம்ம கூட பழகிக்கிட்டே நம்ம முதுகுக்கு பின்னாடி நமக்கு குழிப்பறிக்கிறது நமக்கு தெரிய வரும்போது அது எந்த அளவுக்கு வலி கொடுக்குங்கிறது தெரியுமா? இத ஔவை பாட்டி அன்னைக்கே உணர்ந்துட்டு தான் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. வஞ்சகம் பேசேல். ஆத்திச்சுடியில இது ரொம்ப முக்கியமான உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதே அப்படிங்கறதா அதனுடைய அர்த்தம். அப்படி ஒருவேளை நாம நடந்துகிட்டா அது எந்த அளவுக்கு மனிதனுடைய அழிவுக்கு காரணமாக இருக்குங்கிறது தெரியுமா? வஞ்சகம் அப்படிங்கிறது விஷம் மாதிரி. இந்த விஷம் ரொம்ப இனிப்பான விஷம். ஆரம்பத்துல அது தேன் போல இனிச்சாலும் அது உள்ளுக்குள்ளற விஷம் போல பரவிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு நல்லது செய்யறது மாதிரி பேசிட்டு அதே அவங்க இல்லாதப்ப அவங்கள பத்தி பொல்லாதது பேசி அவங்களுக்கு தீயதுன்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, இதைத்தான் செய்யாதன்னு அவங்க சொல்றாங்க. இதை ஏன் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒருத்தருக்கு நாம செய்யற வஞ்சகம் ஒரு நாள் அது நமக்கே தீய விஷமாக மாறி திரும்பி வரும். இன்னைக்கு நாம வேலை பார்க்கிற இடமாகட்டும் இல்ல நட்பு வட்டாரமாகட்டும், இதை போல வஞ்சகம் பேசி புரட்டு பேசுறது ரொம்பவே சாதாரண விஷயம் ஆயிடுச்சு, அதிகமாவும் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு ஒருத்தரோட வளர்ச்சியை பார்த்து அத மனசுக்குள்ளார பொறாமப்பட்டுக்கிட்டு அவங்களோட வளர்ச்சி பிடிக்காம அவங்கள கீழே தள்ளுறது இருக்கு இல்லையா, அது வீரமே இல்லை. நேருக்கு நேரா நம்ம முகத்தை பார்த்து குறைய சொல்றவன் எதிரியா இருந்தாலுமே அவன் மேன்மையானவன். ஏன்னா அவன் உண்மையை சொல்றான். ஆனா சிரிச்சுக்கிட்டே நம்மளை கழுத்தறுக்கிற மாதிரி வேலை பார்க்கறாங்க இல்லையா, அவங்க தான் வஞ்சகக்காரங்க. அவங்க ரொம்ப தீமையானவங்க. இந்த மாதிரியான ஆட்கள் வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு மேல யாராலையும் நம்பப்பட மாட்டாங்க, ஒதுக்கி வைக்கப்படுவாங்க. வஞ்சகம் இல்லாத பேச்சு தான் ஒரு ஆளுடைய ஆளுமையை தீர்மானிக்கும், அவங்கள வளர்த்து விடும். உங்க வார்த்தை உண்மையா இருந்தா உங்க மனசு நிம்மதியா இருக்கும். யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்ல, யாருக்கும் அஞ்ச வேண்டாம், நேர்மையா நேரா பேசலாம். எப்போ நாம புறம் பேச ஆரம்பிக்கிறோமோ, அதாவது வஞ்சகம் பேச ஆரம்பிக்கிறோமோ, அப்பவே நாம நம்மளோட நேர்மையை தொலைச்சுடுறோம். மனசுல இருக்கிற அழுக்க என்னைக்குமே வார்த்தையில கொண்டு வராதீங்க. வஞ்சகத்தை தவிர்ப்போம், தூய்மையான உறவுகளை வளர்ப்போம். உங்க வாழ்க்கையிலும் இத மாதிரி வஞ்சம் பேசி புரட்டு பேசுறவங்களை சந்திச்சிருக்கீங்களா? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஆத்திச்சூடியில மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். உங்களில் ஒருவன் நான். நன்றி, வணக்கம்.